எம்பிசி எழுதினா கலெக்டர் ஆக முடியுமா, யூபிஎஸ்சி எழுதினா ஐபிஎஸ் ஆக முடியுமா? அதுக்கு அல்டர்னேட் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? யூபிஎஸ்சி வேண்டாம், வேற ஏதாவது நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் கலெக்டர் ஆகிட்டேன், அது இந்தியன் போலீஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன். அதான் நான் சொல்றேன், நம்ம ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதுதான் சேனல், தான் ப்ராப்பர்ட்டி. எஸ், நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா இது ஒரு சேனல். குரூப் 1ல டெப்டி கலெக்டர் அண்ட் டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸ், டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி 7 இம்பார்ட்டன்ட் லெவல் போஸ்டிங் வருது. நீங்க டெப்டி கலெக்டர், நீங்க குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணி டெப்டி கலெக்டர் ஆனீங்க அப்படின்னா 15 வருஷத்துல உங்களுக்கு கன்ஃபெடர் ஐஏஎஸ். அதுக்கு பேர் நாங்கள் என்ன சொல்றோம், கன்ஃபெடர் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெப்டி கலெக்டருக்கு அடுத்த ப்ரொமோஷன் வந்து டிஆர்ஓ போஸ்ட், மாவட்ட வருவாய் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆளாக இருப்பார் கலெக்டருக்கு அடுத்த. இந்த டிஆர்ஓ வந்து அடுத்த ப்ரொமோஷன்ஸ் வந்து ஐஏஎஸ் கடவுள். அதே மாதிரி நீங்க குரூப் 1ல டிஎஸ்பி ஜாயின் பண்றீங்க, டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ஏஎஸ்பி ஒரு போஸ்ட் வரும், அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்ல இருந்து அடுத்த போஸ்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், இதுக்கே ஐபிஎஸ். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம யூபிஎஸ்சி எழுதா நம்ம கரெக்டாக முடியும், யூபிஎஸ்சி எழுதா நம்ம வந்து எஸ்பி ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் ராங். குரூப் 1 சர்வீஸ் எழுதியும் நாம எப்படி 2017 அப்போ நான் டிபிசியோட குரூப் 1 குரூப் 2 கோஆர்டினேட்டர். நம்ம ஸ்டேட் நம்ம ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு பேர் வந்து சரோஜா. குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணி தூக்கிட்டு வரோம். அப்போ வந்து இந்த பொண்ணு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இந்த யூபிஎஸ்சி வந்து நடக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் யூபிஎஸ்சியில் 9 பேப்பர், டிஸ்கிரிப்டிவ்ல டிபிசி குரூப் 1ல செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 3 பேப்பர். அப்போ அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பொண்ணு வந்து திருநெல்வேலிக்கு தூக்கி போயிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய நம்ம பாஸ்ட் ஆகும், அதான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு ரொம்ப ஹார்ட் ஒர்க் படிச்சு. ஏன்னா அந்த பொண்ணு நல்லா முடிச்சுங்க. +2 முடிச்சதுக்கப்புறம் டிகிரியை நம்ம வந்து ரெகுலர் போய் பண்ணல. டிகிரி சரியா, டிகிரியை வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்னா டிகிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா முடிச்சுட்டாங்க, பிஏ ஹிஸ்டரி முடிச்சிருக்காங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். அப்போ அவங்க வந்து நாட் ரெகுலர், நம்ம மாதிரியான நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சாங்க எப்படி இருக்கும், செமஸ்டர் எடுத்து எக்ஸாம் போவாங்க, கிளாஸ் யானதான் நடக்குதுன்னு கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் படிச்சு. அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு. மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூ நிறைய ட்ரைனிங் கொடுத்தேன், இன்டர்வியூ கிளியர் ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எடுத்த போஸ்ட் வந்து டெபுட்டி சூப்பரண்ட். இன்னைக்கு புதுக்கோட்டையில், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் சன்னியாசி கிராமம் பூர்ணகலா ஒரு தேட்டருக்கு கேள்விப்பட்டீங்களா? திருநெல்வேலியில் அவங்க அப்பா வந்து பூர்ணகலா தேட்டரில் டிக்கெட்டு கிழிக்கிறவர், அம்மா வந்து வீட்டில் பீடி சொல்றாங்க. நான் பாஸ் பண்ணாலும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கோம். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் வந்து ஒரு பொண்ணு சாதிச்சு காட்ட முடியுது. நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, நாமே நம்மளை சாதிக்க முடியும். அந்த பொண்ணோட இன்டர்வியூ பாரு. அப்போ திருநெல்வேலி கலெக்டர் வந்து சில்பா பிரபாகர் அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் இருந்தாங்க.